திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான அரியமங்கலம் குப்பை கிடங்கில் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை அங்கிருந்து 100% அகற்றுவது தொடர்பாக திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை நடத்தினார். குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை துவாக்குடி பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரிகளில் கொண்டு வந்து கொட்டி நிரப்ப வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். இந்த ஆலோசனைக்கு எதிர்ப்பும் கிளம்பி வருகிறது. என்ன சிக்கல் பார்க்கலாம். அரியமங்கலம் கிடங்கில் பல ஆண்டுகளாக சேர்ந்திருந்த லட்சக்கணக்கான டன் குப்பைகளை பயோ மைனிங் முறையில் பிரித்தெடுத்து அகற்றும் பணிகள் கடந்த 2019 ஆண்டு முதல் தீவிரமாக நடந்து வருகிறது. முதற்கட்டமாக தூய்மை பாரத இயக்கம் மற்றும் மாநகராட்சி நிதியிலிருந்து 49 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 7.6 லட்சம் கனமீட்டர் குப்பைகள் அகற்றப்பட்டன. இரண்டாம் கட்டமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 கோடி ரூபாய் செலவில் 3.3 லட்சம் கனமீட்டர் குப்பைகள் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டன. தற்போது மூன்றாம் கட்டமாக நிலத்தடி கழிவுகளை அகற்றுவதற்காக தூய்மை பாரத இயக்கம் மூலம் 40 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டு 7 லட்சம் கனமீட்டர் குப்பைகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அதில் தற்போது வரை சுமார் 1 லட்சம் கனமீட்டர் குப்பைகள் அகற்றப்பட்டுவிட்டன. எஞ்சிய 2 லட்சம் கனமீட்டர் குப்பைகளை அகற்றும் பணிகள் இன்னும் 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அரியமங்கலம் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் அரியமங்கலத்தில் புதிய குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க திருச்சி மாநகராட்சியில் உள்ள 39 நுண் உர செயலாக்க மையங்கள் அதாவது மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ் மூலம் குப்பைகளை உடனுக்குடன் தரம் பிரித்து அந்தந்த இடத்திலேயே மறுசுழற்சி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அரியமங்கலம் குப்பை கிடங்கில் தேங்கியுள்ள எளிதில் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை துவாக்குடி பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரிகளில் கொண்டு வந்து கொட்டி நிரப்ப வேண்டும் எனவும் இதனால் மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகளும் வழிப்பயணமாக செல்லும் மனிதர்களும் குவாரிகளுக்குள் தவறி விழுந்து உயிரிழப்புகள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜி அதிகாரிகளுக்கு யோசனை வழங்கியுள்ளார். அதாவது கிட்டத்தட்ட 6 லட்சம் டன் குப்பை இங்க இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குப்பையை சலிச்சு அந்த மண் அதுல உள்ள பிளாஸ்டிக் கழிவு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு 40 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒவ்வொரு இதை சலித்து அவர் சுத்தம் பண்ணி அந்த பிளாஸ்டிக் கழிவு ரப்பரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்களுக்கு 40 கோடி தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 7 லட்சம் டன்னுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 லட்சம் டன் இல்லை, இதுவரையிலும் இருக்கிறது ஒரு 6 லட்சம் டன்லேருந்து 7 லட்சம் டன்னு குப்பை இருக்குது. இந்த 40 கோடி ரூபாயை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் காலக்கெடு 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆட்சியிலையுமே என்ன பண்ணியிருக்காங்க, 2 வருஷத்தில் பண்ணிடுவோம், 1 வருஷத்தில் பண்ணிடுவோம் தான் காலம் கடத்திட்டு தான் போயிருக்காங்களோ இல்லையா. அதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் இதுவரையிலும் நடக்கலை. ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, பயன்பாடே இல்லாமல் கால்நடைகளுக்கு பாதுகாப்பும் மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லாத இடத்துல துவாக்குடி மலையில் பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு கீழே பாறையாக இருக்குது. அது மண்பாங்கான இடம் கூட கிடையாது, பாறையாக இருக்குது. அந்த பாறையில் கொண்டு போய் நம்ம கொட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 20 40 அடியை நல்ல மண்ணை மேலே கொட்டிட்டோன்னு வச்சுங்களேன், அது எந்த பாதுகாப்பும் நல்ல மக்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அங்கே பெரிய சுற்றுச்சூழல் இதை விட மோசமாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுங்க இருக்குது. இவ்வளோ நகரப்பகுதியாக இருக்க ஒரு இடத்துல கொட்டி இதை விட சுகாதார கேடு அங்கே மண்ணுக்குள்ளே போகிறப்ப அந்த பாதிப்புகள் என்னை பொறுத்தவரை இருக்காது. அதனால் நான் என்ன தீர்வு சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இமிடியட்டாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சு கொண்டு போய் அங்கே கொட்டிட்டோன்னா இமிடியட்டாக இதுக்கு ஒரு தீர்வும் வந்துடும். இது பரவலான விமர்சனத்தை பெற்றுள்ள நிலையில் கல்குவாரிகளை குப்பை கிடங்காக மாற்றுவது சரியான தீர்வல்ல என்று பூவுலகின் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் திடக்கழிவு மேலாண்மை மிகப்பெரிய ஒரு தீவிர பிரச்சனையாக உருமாறிட்டு இருக்குது. பல்வேறு பகுதிகளில் மாநகராட்சியே குப்பைகளை தீ வைத்து எரிகிறது அல்லது திறந்த வெளிகள்லையோ நீர்நிலைகள்லையோ அல்லது வனப்பகுதிகள்லையோ குடியிருப்பு பகுதிகள்லையோ கொட்டுறது அப்படிங்கிறதும் அப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறத எல்லா பகுதிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழலில் அரியமங்கலம் பகுதியில் குப்பை கிடங்குகளை பார்வையிட்ட எம்எல்ஏ நவல்பட்டு விஜி அவர்கள் அந்த திடக்கழிவுகளை
அங்கே இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட கல்குவாரிகளில் புதைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். இது வந்து ஒரு புதிய ஒரு புரட்சிகரமான யோசனையெல்லாம் எதுவும் இல்லை. பல்வேறு காலங்களாக முறைகேடாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த முறை செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். கடந்த கால தவறுகளில் இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வது அப்படின்னு முடிவெடுத்தால் திருப்பூர் மாநகராட்சி அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்த கைவிடப்பட்ட பல்வேறு கல்குவாரிகளில் குப்பைகளை தொடர்ந்து கொட்டி வந்ததும் அதனால் ஏற்பட்ட தீவிரமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளையும் இங்கே கருத்தில் கொள்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆபத்தான இது மாதிரியான யோசனைகளை தவிர்ப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சி முதலிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் ஏறக்குறைய ஒரு 34 ஏக்கருக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்குவாரிகளை வந்து திடக்கழிவுகளை போட்டு மாநகராட்சியினுடைய ஒட்டுமொத்த திடக்கழிவுகளையும் பல 10 ஆண்டுகளாக போட்டு கொட்டி நிரப்பினாங்க. அது வந்து தொடர்ந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வர நிலத்தடி நீரை மிக கடுமையாக மாசுபடுத்தினதோடு அதிலிருந்து வெளிவந்த லீச்சேட்டோட டிடிஎஸ் அளவு அப்படிங்கிறது வந்து 1,00,000க்கு மேல் இருந்ததாக சொல்கிறாங்க. இது நமக்கு கடும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தீவிரமாக போராடி பல்வேறு அடக்குமுறைகளை தாண்டி நீதிமன்றம் வழியாக தடையாணை பெற்று அந்த குப்பை கிடங்கு பிற்காலங்களில் மூடப்பட்டது. இது வந்து ஏதோ ஒரு ஊரில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. எந்த பகுதியில் ஒரு நிலத்தில் திறந்த வெளியில் மிக்சட் வேஸ்ட் அப்படிங்கிறத கொட்டினாலும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய கழிவுகளில் நெகிழி உட்பட்ட பல்வேறு நச்சுப் பொருட்கள் இருக்குது. இந்த நச்சுப் பொருட்கள் திறந்த வெளியில் அதை கொட்டும்போது அது மழையிலையோ நீர்லேயோ சிதைவடைந்து அதில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய காற்றிலேயோ நிலத்தடி நீரிலேயோ கலப்பதும் அது நம்முடைய உணவு சங்கிலியை வந்தடைவதற்கும் மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை நம்ம நிதர்சனமாக பல்வேறு பகுதிகளில் பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கிற சூழலில் இது மாதிரியான யோசனைகளை முழுமையாக கைவிட்டு மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான முழுமையான எந்த தீங்குமற்ற ஒரு குப்பை மேலாண்மை முறைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். மாநகராட்சி திடக்கழிவுகளை கல்குவாரிகளில் புதைக்க ஆலோசனை வழங்கியிருக்கும் திருவெரும்பூர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் அவர்களின் பேச்சு கடும் அதிர்ச்சியளிக்கிறது. திடக்கழிவு மேலாண்மையில் தமிழ்நாடு திணறி வரும் சூழலில் இதுபோன்ற அபாயகரமான யோசனைகள் மிக மோசமான பின் விளைவுகளை உருவாக்கக்கூடும் என பூவுலகின் நண்பர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.